அதிமுகவுடன் கூட்டணியிலே தாவேகா தலைவர் அதிரடி அறிவிப்பு. அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணியில்லை என்று அதிமுகவுடன் கூட்டணி என்று வதந்தி பரப்புவதாகவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அதிகபூர்வமாக அறிக்கை வெளியிட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் பொதுச் செயலாளர் என். ஆனந்த் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் கழகத்தின் கொள்கைகள், கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, தேர்தல் நிலைப்பாடு குறித்து தமது உரையில் கழகத் தலைவர் தெளிவாக விளக்கமாக எடுத்துரைத்துள்ளார். கழகத் தலைவர் வழிகாட்டியதன்படி தமிழக வெற்றிக் கழகம் வரும் 2016ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு அனைத்து வகுப்பும் தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறது. இச்சூழலில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக ஒட்டுமொத்த தமிழக மக்களின் வரவேற்பையும் ஆதரவையும் பெற்று மக்கள் மத்தியில் தமிழக வெற்றிக் கழகம் அடைந்து வரும் எழுச்சியில் மடைமாற்றம் செய்யும் உள்நோக்கத்தோடு அடிப்படை ஆதரவற்ற தகவல்கள் கொண்டு அஇஅதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி என்று தொடர்பு படுத்தி பிரதான தமிழ் நாளிதழ் ஒன்று உண்மைக்கு முற்றிலும் புறம்பான தகவல்களை கொண்டு நேற்று தலைப்பு செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த செய்தி முற்றிலும் தவறானது. ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக அரசியல் விமர்சனங்கள் என்கிற போர்வையில் உள்நோக்கத்துடன் தான் தோன்றிய தானமாக சிலர் தெரிவிக்க பொய்யான கருத்துக்களின் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்பு படுத்தி பரபரப்பும் இதுபோன்ற உண்மைக்கு மாறாக பொய் செய்திகளை தமிழக மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்பது இத்தகைய பொய்யான செய்திகளை உள்நோக்கத்துடன் பரபரப்புவதற்கு நினைவூட்டுகிறேன். தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் பாதை முழுக்க தமிழ் மக்களின் நலனுக்கானது. வெற்றி கொள்கையை திருவிழாவில் கழகத் தலைவர் அவர்கள் ஆற்றிய உரையில் தெரிவித்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் பெரும்பான்மையான பலத்தோடு நாட்டு மக்கள் போராடுவதோடு வென்று தமிழ்நாட்டின் மக்கள் நலனுக்காக நல்லரசை அமைப்பது தமிழக வெற்றிக் கழகத்தின் குறிக்கோள். எனவே மக்களை குழப்பும் நோக்கில் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்பான உண்மைக்கு புறமான கருத்துக்களை செய்திகளாக வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக தாவேகா தலைவர் விஜய் ஒப்புதல் பெற்று இச்செய்தியை குறித்து வெளியிடப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது.